18 வயசுலேயே 20 வயசுலேயே கொடுக்குற விழிப்புணர்வு எங்களுக்கு கிடையாது. கிராமத்துலேருந்து வந்தோம். இப்போ அதை நீங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த காலகட்டத்தில் இருக்கீங்க. ஏன்னா எங்களுடைய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட வசதி கிடையாது, தண்ணீர் வசதி கிடையாது, கழிப்பிட வசதி கிடையாது, சாலை போக்குவரத்து வசதி கிடையாது, மின் வசதி கிடையாது. நிறைய பேசிகிட்டே போகலாம். இதெல்லாம் உங்கள் அப்பா அம்மாவை கேட்டு பாருங்கள். உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும். எவ்வளோ வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா அப்பா அம்மா. ஆனால் இந்த வயசில் அப்பா அம்மா சொன்னால் கேட்க மாட்டோம் இல்லையா? அப்பா அம்மா சொன்னால் கேட்க மாட்டோம் இல்லையா? எதுக்கு சொல்ல வரேன்னா, நாங்கள் பட்ட கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் வந்து சொல்கிறோம். 29வது வயசு 4வது தடவை தேர்வு எழுதினேன், ஃபெயில் ஆகிட்டேன். ப்ரிலிம்ஸில் 3 தடவை எழுதினேன், 4வது தடவை ஃபெயில் ஆகிட்டேன். திருப்பி 5வது தடவை எழுதினேன். 5வது தடவை எழுதுகிறப்ப 31 வயசு ஆகிடுச்சு. அந்த விழிப்புணர்வு எனக்கு வந்து 18 வயசில் இருந்தால் என்னால் 21 வயசில் ஐஏஎஸ் ஆகிருக்க முடியும். இங்கே இருக்க எல்லாருமே அப்படி ஆகிருக்க முடியும். ஆனால் அந்த விழிப்புணர்வு எங்கள்கிட்ட கிடையாது. விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கான சூழல் எங்களுக்கு கிடையாது. அந்த விழிப்புணர்வு படிக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7வது வரைக்கும் எனக்கு ஏபிசிடி தெரியாது. 6வது கிராமத்தில் முடித்து 7வது போனேன், ஏபிசிடி எனக்கு எழுத தெரியாது. சரியா? அதான் வந்து அவங்க நுழைவுத்தருக்கு வச்ச இது. திருப்பி 8, 9 படிச்சுட்டு 10வது போனேன். 10வது வந்து திருப்பி ஆங்கிலத்தில் பிரச்சனை. சரியா? தலைமை ஆசிரியர் வந்து பிரம்பால் அடிப்பார். அப்போல்லாம் இப்படி கையை நீட்டிட்டு பின்னாடி முட்டி போடணும். உங்கள் கையில் அடிப்பார், பின்னாடி அடிப்பார். யாரும் அடி வாங்கிறீங்களா? இப்போல்லாம் அடித்தா திருப்பி அடிக்கிற தலைமுறையாக மாறிட்டீங்க இல்லையா? அப்படி தானே? அடித்தா திருப்பி அடிக்கணும் நான் மாறிக்கிறீங்க இல்லையா? ஒன்றே ஒன்று நினச்சிங்க. இந்த சமூகத்தில் வந்து இந்த சமூகம் யார்? உங்கள் அப்பா அம்மா, உங்கள் ஆசிரியர் சமூகம், நாங்கள் எல்லாமே எதுக்காக பாடுபடுறோம்? உங்களுடைய தலைமுறை நல்லா இருக்கணுங்கிறத பாடுபடுறோம். சரியா? அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறது எல்லாமே வந்து உங்கள் அப்பா அம்மா யாரும் உங்களுக்கு பணம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? உங்கள் அப்பா அம்மா வந்து பட்டினி கிடந்து அதுவும் உங்களை படிக்க வைக்க நினைக்கிறாங்க இல்லையா? நீங்கள் என்ன செய்யணும்? படிக்கணும், உழைக்கணும். படிப்புகள் உழைப்பை சேர்த்தது. சரியா? உங்கள் ஆசிரியர் என்ன சொல்லித்தராங்க? ஆசிரியர்களும் வந்து நீங்கள் நல்ல மாணவராக வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. சரியா? அதே தான் நாங்களும் நினைக்கிறோம். இப்போ இந்த சமூகத்தில் வந்து உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. நல்ல கட்டடம் இருக்குது, தேர்வு எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு மின் வசதி இருக்குது, போக்குவரத்துக்கு பஸ் இருக்குது. நாங்கள் புத்தகத்தை தேடி அலைவோம். கோயம்புத்தூரில் 2 புத்தகம் லைப்ரரியில் எடுப்போம். திருப்பி திருச்சிக்கு போவேன், திருச்சி நூலகத்தில் 2 புத்தகம் எடுப்பேன். அப்புறம் சிதம்பரம் போவேன், அங்கே யாராவது நண்பர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் புத்தகத்தை கடன் வாங்கிறது, வாங்கிட்டு அதில் உட்காந்து நோட்ஸ் எழுதுவோம். இப்போ அந்த மாதிரி சூழல் கிடையாது இல்லையா? எல்லாருக்கும் அறிதிறன் பேசி இருக்கா? அறிதிறன் பேசினா என்னன்னு தெரியுமா? அறிதிறன் பேசி என்னன்னு தெரியுமா? மொபைல், ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் செலவு பண்ணுறீங்க? சனி ஞாயிறுனா ஒரு 5 மணி நேரம், மற்ற நாளில் 2 மணி நேரமா? 8 மணி நேரம். அதாவது அறிக்கையுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, சில அறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு இந்த சமூகம் வந்து இந்த இளைஞர் சமுதாயம் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 30 நாளைக்கு 60 மணி நேரம், ஒரு வருஷத்துக்கு 720 மணி நேரம். 720 மணி நேரங்கிறது எவ்வளோ நாள்? 30 நாட்கள். 30 நாட்கள் வந்து உங்கள் வாழ்க்கை வந்து சுத்தமாக போயிடுது. இப்போ நீங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தை எப்படி பயன்படுத்துங்கிறது தான். நான் முதல்ல சொன்னேன், 7வதுல இது தெரியாது, 9, 10வது சொன்னேன். 10வது முடிச்சுட்டு எல்லாருக்கும் கனவு என்னது? எனக்கும் ஒரு பெரிய கனவு இருந்தது. 10வது முடிச்சு 11, 12 போய் படித்தேன். 12வது படிக்கிறப்ப வந்து பெரிய கனவு வந்து மருத்துவர் ஆகணுங்கிற கனவு. சரியா? ஆனால் மருத்துவர் ஆக முடியல. 0.75 மார்க்கில் கிடைக்கல, மருத்துவர் ஆக முடியல. சரியா? மருத்துவர் ஆக முடியல, அதில் ஒரு தடை. அதுக்கடுத்து வந்து நான் படித்தது பிஎஸ்சி அக்ரி, இளங்கலை வேளாண்மை. ஆனால் வேளாண்மை எனக்கு கிடைக்கல. வேளாண்மை படிக்கிறது அப்போ என்னென்னா, மருத்துவத்தில் கிடைக்கிறவங்க எல்லாமே வேளாண் துறையில், வேளாண் கல்வியில் போய் சேருவாங்க. வேளாண் கல்வியில் சேர்றப்ப எனக்கு வந்து கொடுக்கல. மொதல் சுற்று, 2வது சுற்று, 3ஆம் சுற்று போயிடுச்சு. 4வது சுற்று என்னுடைய அப்பா விவசாயிங்கிறதில் அப்போ அரசு வந்து 5 மதிப்பெண்கள் கொடுத்தாங்க. அதாவது முதல் தலைமுறை பட்டதாரி விவசாய குடும்பத்திலேருந்து வந்தால் இப்பயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது 5 மதிப்பெண்கள் கூடுதலாக கொடுத்தாங்க. அதில் தான் வந்து எனக்கு இளங்கலை வேளாண்மை கிடைச்சது. கிள்ளிக்குளத்தில் போய் சேர்ந்தோம். ஆனால் அதுக்கடுத்து வந்து வேளாண்மை முடிச்சுட்டு அடுத்தது என்னது? வேலைக்கு தேடிட்டோம். நிறைய கம்பெனிக்கு, தனியார் துறைக்கு வேலைக்கு போட்டோம், வேலை கிடைக்கல. கடைசியாக வந்து ஒரு அகில இந்திய போட்டித் தேர்வு இருந்தது. அந்த போட்டித் தேர்வு எழுதினேன். அந்த போட்டித் தேர்வில் அகில இந்திய அளவில் 2வது இடத்துல வந்தேன். அதில் என்ன செஞ்சாங்கன்னா, 2வது இடத்துல வந்தப்போ 1500 ரூபா பணம் கொடுத்தாங்க ஒரு மாதம்.
1500 1200 சாப்பாடு, 300 படிப்புக்கு. அதை வச்சு படித்தோம். அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்சி முதுகலை முடிச்சுட்டு டாக்டரேட் பிஹெச்டி பண்ணலான்னு முயற்சி பண்ணேன். சரியா, பிஹெச்டி கிடைக்கல. டெல்லி வரைக்கும் நேர்காணல் போனேன், போயிட்டேன், வந்து கிடைக்கல. திருப்பி வந்து சும்மா இருக்கிறப்ப வேளாண் துறையில் வந்து தேர்வுகள் வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இது வேளாண் துறை, தமிழ்நாடு அரசுடைய வேளாண் துறை வந்து தேர்வுகள் நடத்திச்சு. அந்த தேர்வில் எழுதி 2 தேர்வு எழுதினேன், 2லையுமே நான் தேர்ச்சி பெற்றேன். அப்போ வந்து வயசு வந்து 25 ஆகிடுச்சு. 25 ஆகி வேளாண் துறையில் சேர்ந்ததுக்கப்புறம் 2 பதவியில் ஒரு பதவி வேளாண் துறை விரிவாக்கம் அதில் சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து 26வது வயசில் ஒரு நண்பர் வந்து எங்களுக்கு வந்து இந்த தேர்வுக்கு நம்ம தயார் செய்யலாம் அப்படின்னு சொன்னார். 26வது வயசில். அப்போ முதல்ல வந்து எங்கள் கல்லூரியில் முதல்ல வந்து குடிமைப்பணி சிவில் சர்வீஸ் எழுதி பாஸ் பண்ணது யாருன்னா பி பழனிசாமி அண்ணாச்சி இருக்காரு, அவர் தான் பாஸ் பண்ணார் முதல்ல. அவருடைய கதையும் இன்னும் சோகமான கதை தான். இப்போ எதுக்கு இதெல்லாம் இந்த கதையெல்லாம் கதை இல்லை, இதெல்லாம் உண்மையான நிகழ்வுகள். கதை இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் வந்து 26வது வயசில் ஆரம்பித்து 27, 28, 29, 30, 31 5 வருஷம் ஆகிடுச்சு. 21 வயசில் வாங்க வேண்டிய ஒரு பதவியை 31 வயசில் வாங்குகிறோம். சரியா, இது எதுக்குன்னா நமக்கு விழிப்புணர்வு இல்லை, விழிப்புணர்வு கொடுக்கல, தெரியல. இதெல்லாம் நாங்கள் வந்து கள்ளிக்காட்டு செடி மாதிரி மழை பெஞ்சால் துளுக்கிறது இல்லைன்னா இல்லை, அப்படி வாழ்ந்த சமூகம். அந்த மாதிரி அவ்வளவு கஷ்டத்தில் வந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கு இல்லையா, ஒத்துக்கிறீங்களா? இந்த கஷ்டம் யாருக்கும் கிடையாது இல்லையா உங்களுக்கு, ஒத்துக்கிறீங்களா? அப்போ எது தடையாக இருக்குது? இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 720 மணி நேரம் உங்களால் மொபைல் பார்க்குறீங்கன்னா அந்த மொபைல் என்னத்தை பார்க்குறீங்க? ஒரு மாதம் உங்களுக்கு காலி, அது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பார்ப்பீங்க, என்னத்தை பார்ப்பீங்க சொல்லுங்கள்? அப்படி சொல்லுங்கள், சிரிக்காது, சொல்லுங்கள், என்னன்னு சொல்லுங்கள். மொபைல் என்ன பார்ப்பீங்க சொல்லுங்கள்? எது சம்மந்தமாக பார்ப்பீங்க? யாராவது உங்கள் கல்வி சம்மந்தமாக பார்த்துட்டீங்களா? யூபிஎஸ்சி என்னன்னு தெரியுமா? யூபிஎஸ்சி யாராவது விரிவுபடுத்தி சொல்லுங்கள். யூபிஎஸ்சி என்னது? நன்றி. எஸ்எஸ்சி சரி. இந்த யூபிஎஸ்சியில் எத்தனை தேர்வு இருக்குன்னு தெரியுமா? மொத்தமாக எத்தனை பதவிக்கான தேர்வுன்னு தெரியுமா? சரி, அது சொல்கிறேன். இப்போ எதுக்கு இது சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீங்கள் பார்க்குறீங்க, மொபைல் இருந்து பார்க்கக்கூடாதுன்னு இல்லை. எந்த ஒரு ஆயுதமும் வந்து 2 பக்கமும் கூர்மையான ஆயுதம். சரியா, நீங்கள் எந்த பக்கம் பயன்படுத்துகிறீங்களோ அந்த பக்கம் உங்களை இழுத்து செல்லும், அவ்வளோதான். சரியா, இது வந்து சொல்ல வரேன். இப்போ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பார்க்குறதுல உங்கள் கல்வி சம்மந்தமாக யாராவது இங்கே பொருளாதாரம் படிக்கிறீங்களா? பொருளாதாரம் யாரும் படிக்கிறீங்களா? எக்கனாமிக்ஸ் பிஏ எக்கனாமிக்ஸ் யாரும் படிச்சிட்டிங்களா? இல்லையா? சரி. இப்போ சைக்காலஜி எடுத்துங்க, இல்லை சோஷியாலஜி எடுத்துங்க, ஏதாவது எடுத்துங்க. எல்லாத்துலேயுமே ஏன் அந்த சம்மந்தம் உங்கள் பாடம் சம்மந்தப்பட்ட யூடியூபோ இல்லை அது சம்மந்தப்பட்ட பெரிய பேராசிரியர் யாரையும் பார்த்துறீங்களா? லாயராக ஒருத்தர் போகணுன்னு சொன்னார். இன்றைக்கி தலை சிறந்த லாயர் 2 பேர் யாரும் சொல்ல முடியுமா? இந்தியாவிலையும் உலக அளவுலையும் சொல்ல முடியுமா? இல்லை, நான் யாரும் இது வந்து எல்லாருக்கும் பொதுவான கேள்வி. இது வந்து நீங்கள் இன்றைக்கி இது நடத்துறது வந்து உங்களுடைய நேரம் ஆகிருக்கு, கல்லூரி நிர்வாகத்துடைய நேரம். நாங்களும் வந்து அவர் திருவனந்தபுரத்துலேருந்து இருக்கார், விடியற் வேளையும் பஸ்ஸில் உட்காந்துட்டு வந்திருக்காரு சார். அவர் ஆல்பர்ட் சாரை பற்றி பேசினா அவர் 20 வருஷம் அமெரிக்காவில் இருந்தார், இங்கே வந்து இந்த சமூக பணி மட்டும் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கோவிந்தராஜன் அப்படி தான். நான் சென்னையில் காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி உங்கள்கிட்ட பேச வந்திருக்கோம். சரியா, இது எல்லாமே வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சுட்டு பேச வந்திருக்கோம். எதுக்குன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும், அதை நோக்கி பயணிக்கணும், அதில் நீங்கள் சாதிக்கணும். அதாவது சரியா, அதுக்கு தான் வந்து நாங்கள் இவ்வளோ வந்திருக்கோம். அதனால் வந்து இன்றைக்கி சனிக்கிழமைகள் வந்திருக்கோம். இங்கே உட்காந்து கேட்குறீங்க. இன்றைக்கி காலையில் ஒரு 4 மணி நேரம் பேசுகிறாங்க, திருப்பி சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம் பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் வெளில போகிறப்ப, இந்த கல்லூரியை விட்டு போகிறப்ப, இது வரைக்கும் யாருக்கும் இலக்கு இருந்ததுன்னா மிக்க மகிழ்ச்சி. அந்த இலக்கை நோக்கி பயணிக்கணும். சரியா, அப்படி இலக்கு இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டு போங்க. சரியா, ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 3 வருஷம், ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் என்ன பண்ண போகிறேன், 5வது வருஷம் நான் எங்கே இருக்க போகிறேன், நான் எங்கே நிற்க போகிறேன்னா, வங்கியில் இருக்க போகிறேன்னா, கோர்ட்டில் இருக்க போகிறேன்னா, அரசு துறையில் இருக்க போகிறேன்னா, எங்கே இருக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டு போகணும். அதுக்கு தான் வந்து உங்களை இன்றைக்கி வந்து நாங்கள் ஊதிட்டு இருக்கோம், சங்கு ஊதுற மாதிரி ஊதிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். திருப்பி அதே தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த அடிப்படையை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எங்கள் தலைமுறையில் வந்து எல்லாருக்குமே பிரச்சனைகள் ஒன்றா தான் இருந்திருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறதுல வந்து
முதல்ல வந்து நான் இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, வாழ்வில் வெற்றி காணுவதற்கான முகாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். எதுக்குன்னா, நான் போட்டித் தேர்வுங்கிறது சொல்லலை. போட்டித் தேர்வு வந்து ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு பகுதி. இங்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஒருத்தர் வரலாம், ஒரு தலைமை உச்ச நீதிமன்ற நீதிபதி இங்கேருந்து ஒருத்தர் வரலாம், இங்கே இருக்கிறதுல ஒரு பெரிய டான்ஸர், ஒரு பெரிய நடனத்தில் பெரிய ஆள் ஒருத்தர் வரலாம், ஒரு இங்கே இருக்கவங்கள ஒருத்தர் ஒரு பெரிய இசை ஞானி வரலாம், இங்கே இருக்கிற ஒரு பெரிய விளையாட்டு வீரர்கள் வரலாம், இங்கே இருக்கிற ஒரு பெரிய பொருளாதார மேதை வரலாம். வரது வாய்ப்பு இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்குன்னா என்ன பண்ணோம்? படிக்கணும்ல, உழைக்கணும். சரியா? படிப்பு வந்து உழைக்கணும். நான் அதை மாற்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதனால் எல்லாருக்கும் திறமை இருக்குது, யாருக்குமே திறமை இல்லாமல் இல்லை. உங்கள் எல்லாருக்கும் திறமை இருக்குது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒரு பெரிய அரசியல்வாதியாக வரலாம். அரசியல் தவறான துறை கிடையாது. சரியா? பெரிய அரசியல்வாதி வரலாம். இந்த மாவட்ட இந்த தொகுதியையோ இல்லை இந்த சட்டமன்ற தொகுதியோ பாராளுமன்ற தொகுதியோ இந்த நாட்டையோ இல்லை இந்தியாவையோ வழிகாட்டக்கூடிய அளவிற்கு ஒரு அரசியல்வாதியை கூட வரலாம். நிறைய இருக்குது, எல்லா துறையிலையும் வேலை இருக்குது, எல்லா இடத்துலையும் வேலை இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஏதாவது உங்களுக்கு இந்த இன்றைக்கு சமூக பிரச்சனை தெரியும் இல்லையா, எல்லா சமூக பிரச்சனையும் தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஜாதி பிரச்சனையில் ஆரம்பித்து, சமய பிரச்சனையில் ஆரம்பித்து, தண்ணீர் பிரச்சனையில் ஆரம்பித்து, சாலை பிரச்சனையில் ஆரம்பித்து எல்லா பிரச்சனைகளும் இருக்குது இல்லையா. ஏதாவது ஒரு துறை வந்து நிறைவு பெற்றிருக்கா? எல்லா துறையிலையும் பிரச்சனைகள் இருக்குது. எல்லா துறையிலையும் நம்ம செய்யறதுக்கான சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்குது. எல்லா துறையிலையும் நம்ம செய்யறதுக்கான வேலைகள் நிறையா இருக்குது இல்லையா. அப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை கண்டுபிடிங்க. பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதற்காக உழைச்சிங்கன்னா அந்த இலக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த இலக்குங்கிறது வந்து 2 ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒன்று சொல்லுவார். ஸ்டீவ் ஜாப்ஸ் கேள்விப்பட்டீங்களா? யார்? ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் ஓனரில் அதில் வேலை பார்த்துட்டு இருந்தவர். ரொம்ப மகிழ்ச்சி. அவர் சொன்னது அதான், ஒரே ஒரு பல்கலைக்கழகம் போனப்போ பேசினது ஒன்றே சொன்னார். என்ன சொன்னார்னா, ஸ்டே ஃபூலிஷ், முட்டாளாய் இரு அப்படின்னா என்ன நினச்சிக்கிறீங்க? முட்டாளாக இருன்னு எப்படி நினச்சிங்க? முட்டாளாக இரு அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? நமக்கு எதுவும் தெரியாது, கற்றது கைமண் அளவுன்னு சொன்னாங்க இல்லையா, அது கூட கிடையாது. நம்ம நிறையா படிக்கணுங்கிறது ஒன்று. ஸ்டே ஹங்க்ரி. ஸ்டே ஹங்க்ரினா எதையும் தேடிக்கிட்டே இரு அப்படிங்கிறத கேள்வி. சரியாம்மா? இது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சரி. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து வாழ்க்கைக்கான தேடல். இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு படிப்பு சம்மந்தமானது தான். ஆனால் எது வேணாலும் வரலாம். நீங்கள் இந்த துறைக்கு தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு பொருளாதார அறிஞரோ, ஒரு சைக்காலஜி படித்த ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட்டோ, இல்லை ஒரு பெரிய சமூக சேவகியோ, யார் வேணாலும் வரலாம் இதுலேருந்து. அதுக்கு வரத்திற்கான திறமைகள் வந்து எல்லாருக்கும் இருக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.